ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சோழன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. நிலா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழவந்தான் அப்படிங்கிற போலீஸ், அதாவது இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த போலீஸை போய் பார்க்குறாங்க. அந்த போலீஸ்கிட்ட போயிட்டு நிலா பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிங்க? ஏதாவது ஆதாரம், ஏதாவது வந்து ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணி வச்சிங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த போலீஸ் வந்து அதான் உன் புருஷன் அவனோட ஆதார் கார்டை காட்டினானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தான் அந்த போலீஸ்கிட்ட நிலா உங்களுக்கு எப்படி நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சோழன் தான் சொன்னார், அவர் தான் உங்கள்கிட்ட பேச சொன்னார் அப்படின்னு போலீஸ் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து சோழனை தனியாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சோழன் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ சோழன் நிலா கிட்ட நமக்கு டிவோர்ஸ்லாம் வேணாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் போய் அந்த போலீஸை பார்த்துட்டேன், இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மோசமானவரா நீங்கள், ஏன்னா இந்த பொய் கல்யாணத்தை நெஜ கல்யாணமாக மாற்றலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்திங்க அப்படின்னா சோழனை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சோழன் நினச்சது எதுவுமே நடக்கலை, நிலாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சோழன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.